இந்த வீடியோ சாய்ஸ் ஃபில்லிங் ரிலேட்டடான ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் முக்கியமான சில கால்குலேஷன்ஸை சொல்லியிருக்கிறேன். இந்த கால்குலேஷன்ஸ் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோனுடைய சாராம்சம் புரியும். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், திஸ் இஸ் டேனியல் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். 2021ஆம் ஆண்டுக்குரிய பொறியியல் சேர்க்கைக்குரிய ரேங்க் லிஸ்டானது செப்டம்பர் 14 அன்றைக்கி அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணாங்க. நீங்கள் எல்லாருமே உங்களுடைய ரேங்க்கை நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 2021 கட் ஆஃப் ஆனது ரொம்பவே எனாமஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது நம்மளுடைய ரேங்க் லிஸ்ட்டில் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியுது. இந்த வீடியோவில் 2021 கட் ஆஃப் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அண்ட் அகைன் இந்த 2021 இந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சுட்டு சாய்ஸ் லிஸ்ட்டை எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது, எந்தெந்த காலேஜ் என்னுடைய கட் ஆஃபுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். அதற்குரிய தெளிவான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் 2021 200 அப்புறம் 200 கட் ஆஃபில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 13 பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி 199 கட் ஆஃப்க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 50 பேர் இருக்கிறாங்க. இதை அப்படியே நம்ம லாஸ்ட் இயர் 2020 ரேங்க் லிஸ்ட்டை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் 2020ஆம் வருஷத்தில் 200க்கு 200 எடுத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை எதுவுமே இல்லை. 199க்கு மேலே இருந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை 17. இந்த வருஷம் 198க்கு மேலே 217 பேர் இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் 2020 57 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 160 பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் 195க்கு மேலே 1330 மாணவர்கள் இருக்கிறாங்க. இதே நம்ம 2020 பார்த்தோம் அப்படின்னா 397 மாணவர்கள் தான் இருக்கிறாங்க. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 933 மாணவர்கள் இந்த இடத்துல வித்தியாசப்படுறாங்க. 190க்கு மேலே 7513 பேர் இருக்கிறாங்க. 2020 3445 பேர் தான் இருந்தாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட 2 மடங்கு ஆகுது. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4068 பேர் டிஃப்ரென்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். 185 கட் ஆஃப்க்கு மேலே 2021 16,839 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அஃபீஷியல் ரேங்க் லிஸ்ட். அதாவது அகாடமிக் ஜென்ரலில் இருக்கிற மாணவருடைய எண்ணிக்கை மட்டும்தான் இது. 185க்கு மேலே 16,839 மாணவர்கள் இருக்கிறாங்க. 2020 6,254 பேர் தான் இருந்தாங்க. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10,585 பேர். ஸோ 185க்கு மேலே நீங்கள் கட் ஆஃபில் இருந்தீங்க அப்படின்னா இதை நம்ம போன வருஷம் பார்க்கும்போது 185க்கு மேலே 6,254 பேர் தான் இருந்தாங்க. இவங்க தான் அந்த டயர் 1 குரூப்பில் இருந்த காலேஜஸை செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. இந்த வருஷம் 180க்கு மேலே 28,737 பேர் இருக்கிறாங்க. போன வருஷம் பார்க்கும்போது அது 9,000 பேர் மேலே இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 பேர் அந்த இடத்துல அதிகமாக படுறாங்க. ஸோ 175க்கு மேலே 42,362 பேர் இந்த வருஷம் வர்றாங்க. போன வருஷம் பார்க்கும்போது அது 12,263 பேர் தான் இருந்திருக்கிறாங்க. டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 30,000 பேர், கிட்டத்தட்ட 30,000 பேர் அதிகமாக வர்றாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். 170 இந்த வருஷம் 57,000 பேர் வர்றாங்க. போன வருஷம் 15,000 பேர் தான் இருக்கிறாங்க. டிஃப்ரென்ஸ் 41,000 பேர் அதிகமாக வந்திருக்கிறாங்க. 165க்கு மேலே 71,956, 2020 19,165. இதை நம்ம அப்படியே பார்த்துட்டே வரும்போது 150 கட் ஆஃப்க்கு மேலே 1,03,054 மாணவர்கள் இந்த வருஷம் வராங்க. இதை நம்ம லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக இருக்குது. 2020 31,218 பேர் தான் 150க்கு மேலே இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 71,000 பேர் அதிகமாக வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது கட் ஆஃப் இந்த வருஷம் ரொம்பவே எனார்மஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறது தெளிவாக தெரியுது. அகாடமிக் ஜென்ரலில் மட்டும் 2021ஆம் ஆண்டு 1,30,714 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். 2020 கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 2020 அது வெறும் 50,000 மாணவர்கள் தான் இருந்திருக்கிறாங்க. 80,000 பேர் இந்த இடத்துல டிஃபர் ஆகிறாங்க. ஸோ இது இந்த வருஷம் கட் ஆஃபும் போன வருஷம் கட் ஆஃபும் லாஸ்ட் மார்க் பார்த்திங்கன்னா 77.5. இந்த வருஷத்தில் டோட்டலாக அப்ளை பண்ண, அதாவது அகாடமிக் ஜென்ரலில் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ பேர் அப்படின்னா 2021 பார்த்திங்க அப்படின்னா 1,36,973 பேர். இதே இது 2020 1,10,873 பேர் தான் அகாடமிக் ஜென்ரலில் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸாக இருந்திருக்கிறாங்க. டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 26,000 பேர் இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கிறாங்க. ஆனால் கட் ஆஃப் ரேஞ்சில் நீங்கள் பார்க்கும்போது இது ரொம்பவே ஹியூஜாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது.
ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் என்ன அப்படின்னா, இப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கிற இந்த கட் ஆஃப் மார்க்ஸை வச்சுக்கிட்டு நான் எந்த காலேஜை செலக்ட் பண்ணுறது, சாய்ஸ் ஃபில்லிங்கில் நான் எந்தெந்த காலேஜஸை நான் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. நம்மளுடைய எல்லா வீடியோஸ்க்கு கீழேயும் கமெண்ட்ஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னுடைய கட் ஆஃபுக்கு, என்னுடைய இந்த கம்யூனிட்டி ரேங்க்குக்கு எந்த காலேஜை நான் செலக்ட் பண்ணலாம், இல்லை எந்த காலேஜில் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஸோ காமனாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் அதை ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கிறதுக்கு, சாய்ஸ் ஃபில்லிங் செலக்ட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2020 ரேங்க் லிஸ்ட்டையும் 2021 ரேங்க் லிஸ்ட்டையும் கம்பேர் பண்ணி ஒரு டீடைல் சர்வே பண்ணி நம்ம வந்து இந்த இடத்துல வந்து சொல்ல போகிறோம். அதாவது 2021 நீங்கள் வாங்கியிருக்கிற உங்களுடைய கட் ஆஃபுக்கு நீங்கள் எந்த ரேங்க் வாங்கியிருக்கிறீங்களோ அதே ரேங்க் 2020 எந்த கட் ஆஃபுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வருஷம் 2020 போன வருஷம் நீங்கள் கட் ஆஃப் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட் ஆஃபுக்கு என்ன காலேஜஸ் கிடச்சிச்சோ அந்த காலேஜஸ் தான் இந்த வருஷம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு புரியலை அப்படின்னா திரும்ப ஒரு தடவை நான் சொல்கிறேன், கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. 2021 இந்த வருஷத்தினுடைய கட் ஆஃப் மார்க்ஸ்க்கு நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. யூ ஹேவ் யுவர் ரேங்க் இன் யுவர் ஹேண்ட். இந்த ரேங்க் லிஸ்ட்டை அப்படியே 2020 கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த வருஷத்துக்கு நீங்கள் வாங்கியிருக்கிற இந்த ரேங்க் எந்த கட் ஆஃபுக்கு அவங்க வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் வந்து 50,000 இல்லை 75,000 இருக்குது அப்படின்னா அதே 75,000 2020 என்ன கட் ஆஃபுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி கால்குலேட் பண்ணி அந்த கட் ஆஃபுக்கு என்ன காலேஜஸ் கிடச்சிச்சோ அந்த காலேஜஸ் தான் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளால் வந்து தெளிவாக ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ 2021 200 ஆஃப்டர் 200 கட் ஆஃபில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. 2020 அப்படி யாருமே இல்லை. ஸோ அதை நம்ம வந்து இந்த இடத்துல சொல்ல போகிறதில்ல. 200 ஆஃப்டர் 200 எடுத்தவங்களுக்கு நிறைய காலேஜஸ் இருக்குது. தே ஹாவ் தேர் ஓன் சாய்ஸஸ். நம்ம அதில் பெருசாக இன்டர்ஃபியர் ஆக போகிறதில்ல. 199 கட் ஆஃபில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் 199 கட் ஆஃபுக்கு என்ன ரேங்க் வந்திருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 50th ரேங்க் வந்து 199 வந்திருக்கு. அதே இது 2020 பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 198 கட் ஆஃபுக்கு தான் இந்த ரேங்க் வந்து கிடச்சிருக்கு. அதாவது 50வது ரேங்க் வந்து 198வது கட் ஆஃபுக்கு கிடச்சிருக்கு. ஸோ 198 199 ஒரு மார்க் மட்டும் அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டேரெக்டாக நான் 195க்கு போயிடுறேன். 195 பார்த்தோம் அப்படின்னா 195 கட் ஆஃப் இந்த வருஷத்தினுடைய ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1330 1330 ஜென்ரல் ரேங்க் 1330. இந்த 1330 அப்படிங்கிறது 2020 191.5 அப்படிங்கிற கட் ஆஃபுக்கு தான் 1330 அந்த ரேங்க் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3.5 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ உங்களுடைய கட் ஆஃப் 195 இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் இயர் 191.5க்கு எந்த காலேஜில் எந்த பிரான்ச்சஸ் கிடச்சிச்சோ அந்த காலேஜ் அந்த பிரான்ச்சஸ் தான் உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கிறதுக்குரிய பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக நம்ம தெளிவாக இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். அடுத்ததாக 190க்கு மேலே எந்த கட் ஆஃப் இந்த வருஷம் இருக்குது அப்படின்னா 190 கட் ஆஃப்க்கு மேலே 2021 7513 ரேங்க் வந்து வந்திருக்குது. இதே இது நம்ம 2020 கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து 182.5 கட் ஆஃபுக்கு வந்து இந்த ரேங்க் வந்து கிடச்சிருக்கு. அதாவது 7513வது ரேங்க் வந்து 2020 182.5 அப்படிங்கிற மார்க்குக்கு தான் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 7.5 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 7.5 மார்க்ஸ் வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ உங்களுடைய கட் ஆஃப் 190+ இருந்துச்சு அப்படின்னா போன வருஷம் 182.5 ப்ளஸில் எந்தெந்த காலேஜஸ் என்னென்ன குரூப் என்னென்ன பிரான்ச்சஸ் கிடச்சிச்சோ அந்த காலேஜஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கிறதுக்குரிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் செலக்ட் பண்ணும்போது 182.5க்கு மேலே என்னென்ன காலேஜஸில் என்னென்ன பிரான்ச்சஸ் கிடச்சிச்சோ அதெல்லாம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 185 கட் ஆஃபில் பார்த்தோம் அப்படின்னா 2021 185க்கு 16,839வது ரேங்க்கில் தான் 185 கட் ஆஃப் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ரேங்க் வந்து போன வருஷம் எந்த கட் ஆஃபுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா 168 அப்படிங்கிற கட் ஆஃபுக்கு தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல 2020 168 மார்க் வாங்கினவங்க இந்த வருஷம் 185 மார்க் வாங்கினா தான் அந்த காலேஜில் கிடைக்கும். ஸோ லாஸ்ட் இயர் 168க்கு ஸ்கோர் பண்ணி 168 கட் ஆஃப் ஸ்கோர் பண்ணி எந்த காலேஜில் ஜாயின் பண்ணாங்களோ
அந்த காலேஜில் தான் 185 கட் ஆஃப் நீங்கள் வாங்கியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அப்புறம் வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற இந்த ஃபேன்சி கோர்சஸ் எல்லாம் 185க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அதாவது நல்ல காலேஜஸில் கிடைக்கிறதுக்குரிய சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல கிளியராக சொல்லிக்கிறேன். அடுத்ததான் 180 கட் ஆஃபுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்தினுடைய 180வது கட் ஆஃப் வந்து என்ன ரேங்க்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,737வது ரேங்க்கில் தான் 180வது கட் ஆஃப் வந்து வந்திருக்கு. இந்த கட் ஆஃப்னால் இந்த ரேங்க்கை 2020யோட கம்பேர் பண்ணும்போது அது வந்து 152.5க்கு அந்த ரேங்க் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 27 மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு சில காலேஜஸில் போன வருஷம் 152 கட் ஆஃபுக்கு என்னென்ன காலேஜஸ் கிடச்சிச்சோ அந்த காலேஜிலலாம் 27 மார்க் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து இந்த ரேங்க் லிஸ்ட் மூலமாக நம்மளால் கிளியராக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியுது. 175ல் பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் 137.5க்கு தான் அது கிடச்சிருக்கு. அதே இது 170க்கு பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் 123.5க்கு தான் அந்த மார்க்ஸ் வந்து கிடச்சிருக்கு. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 46 மார்க். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய கமெண்ட்ஸ்லேயே கூட லாஸ்ட் இயர் 2020ல் இந்த கட் ஆஃபுக்கு இந்த பிரான்ச் வந்து கிடச்சிருச்சு, எனக்கு இந்த வருஷம் கிடைக்குமா அப்படிங்கிற கமெண்ட்ஸை நிறைய பேர் போட்டிருந்தீங்க. உங்களுடைய கேள்விக்கு பதில் நான் சொல்ல வேண்டியதில்லை, அந்த பதில் உங்களுக்கே தெரியும். 123 கட் ஆஃபில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைச்ச பிரான்ச்சஸ் வந்து இந்த வருஷம் 170க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்க போகுது. அப்போ இந்த வருஷம் 150 கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா போன வருஷம் 80 மார்க், அதாவது 80 கட் ஆஃப் 80, அவங்களுடைய கட் ஆஃப் 80 இருக்கிறவங்க எந்த காலேஜில் ஜாயின் பண்ணாங்களோ அந்த காலேஜில் தான் 150 கட் ஆஃப் வச்சுருக்கிறவங்களால ஜாயின் பண்ண முடியும். 80வது கட் ஆஃபில் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டயர் 1, டயர் 2, டயர் 3 எல்லாம் போய் லாஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய சில காலேஜஸில் தான் இந்த 150 கட் ஆஃபில் இருக்கிறவங்களால சேர முடியும். இதுக்கு கீழே இருக்கிற 145, 140, 135, 130, 130 to 77.5 வரைக்கும் நமக்கு வந்து கட் ஆஃப் இந்த வருஷம் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எந்த காலேஜில் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்குரிய டீட்டெயில் வந்து நம்மளால் தெளிவாக சொல்ல முடியாது. அது வந்து நீங்கள் கவுன்சிலிங் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் உங்களால் அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ மூலமாக நான் உங்கள்கிட்ட சொல்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது, சாய்ஸ் ஃபில்லிங்கை செலக்ட் பண்ணும்போது ரொம்ப கிளியராக ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். லாஸ்ட் இயர் ரேங்க் லிஸ்ட்டையும் இந்த வருஷம் ரேங்க் லிஸ்ட்டையும் கம்பேர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு 80% அக்யூரஸியை கொடுக்கும். நீங்கள் லாஸ்ட் இயர் கட் ஆஃபையும் இந்த வருஷம் கட் ஆஃபையும் வச்சு மட்டும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் கரெக்டான காலேஜஸை வந்து செலக்ட் பண்ண முடியாது. நீங்கள் செலக்ட் பண்ணுற காலேஜஸில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்குரிய சான்சஸ் கம்மியாகிடும். ஸோ இந்த இதுவுமே பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரெடிக்டட் வேல்யூ தான். ஸோ 2020னுடைய ரேங்க் லிஸ்ட் அண்ட் 2021னுடைய ரேங்க் லிஸ்ட் ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். அந்த கம்பேர் பண்ணி அது மூலமாக உங்களால் எந்த காலேஜில் சேர முடியும் அப்படிங்கிற சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து ஈஸியாக செலக்ட் பண்ணிக்க முடியும். ஒருவேளை 2020னுடைய ரேங்க் லிஸ்ட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த ரேங்க் லிஸ்ட்டோடைய PDF ஃபைல் வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்குது. அந்த வெப்சைட்க்குரிய லிங்க், அந்த டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் வந்து அந்த வீடியோக்குரிய டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அந்த லிங்க்கை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த 2020னுடைய ரேங்க் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். 2020னுடைய ரேங்க் லிஸ்ட்டையும் டவுன்லோட் பண்ணுங்கள், 2020னுடைய ரேங்க் லிஸ்ட்டையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக சாய்ஸ் லிஸ்ட்டை, சாய்ஸ் ஃபில்லிங்கை கிளியராக செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களுடைய கேள்விகளை தாராளமாக அனுப்பலாம். உங்களுடைய கேள்விகள் எல்லாவற்றுக்கும் பதில் நிச்சயம் அளிக்கப்படும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.